சுதந்திர மக்கள் கட்சியுடைய தாராளத்தினுடைய நான் நினைக்கிறேன் இந்த வேலை திட்டங்கள் ஜேம்சனால் ஒழுங்குபடுத்தப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றது. நிறைய தலைவர்கள் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்திவிட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவோம் என்ற போதெல்லாம் அவர் சொல்லுவார், நிறைவாகும் வரை மறைவாக இருக்கும். ஓரளவுக்கு நாங்கள் நிறைவாகிவிட்ட ஒரு நம்பிக்கையோடு வெளியில் வந்திருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீ மாவட்டம், ஜாழ் மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் இந்த வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் இன்று இருக்கின்ற சந்தேகம், எல்லோரும் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள், இதுக்கு 10 11 போய்விடுவோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகள் இன்று எங்களுடைய மக்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எதுவுமற்றவர்களாக நிராயுதவாணிகளாக நின்றுதான் மக்களிடம் நாங்கள் இந்த கட்சியை கொண்டு செல்கின்றோம். ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் நிராயுதவாணியாக நின்ற செல்வநாயகம் ஐயா அவர்கள் தமிழ கோரிக்கையை முன்வைத்த போது மக்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு ஆணை வழங்கினார்கள் இந்த மக்கள். ஆகவே அகிம்சை எங்கேயும் வெல்லும். தேசிய தலைவர்கள் கூட அகிம்சைக்கு மிக மதிப்பு கொடுத்தார். செல்வநாயகம் ஐயா அவர்களை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டனர். இப்போது நாங்கள் நிற்பதும் அகிம்சை என்கின்ற அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வேலையை மிக இலகுவாக, அகிம்சை ரீதியாக, மிக ஆணித்தரமாக, இன்னும் சொல்ல போனால் விலை போகாமல் இந்த மண்ணிலே செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதைவிட ஒரு பெரிய காரியம் இங்கே ஆக வேண்டி இருக்கின்றது. எல்லோருக்கும் முன்னாள் போராளிகள், மாவீரர்கள் தேவையாக இருக்கின்றது. யார் கட்சியை ஆரம்பித்தாலும், யார் என்ன வேலையை செய்ய வருகின்றாலும் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வரும் கருவிப்பிலையாக அவர்கள் பயன்படுத்துவது தூக்கி எறிவதாகத்தான் இருக்கின்றது. இது முற்றுமுழுதாக நாங்கள் போராளிகள் தான் இதிலே இருக்கின்றோம். எங்களோட மக்களை இணைத்திருக்கின்றோம். இதில் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்ற, ஏன் நாங்கள் விரும்பி வந்திருக்கின்றோம் என்றால், எங்களை அவங்க வழிநடத்தியவர்கள் இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்களை யாரும் வழிநடத்த தேவையில்லை. இப்போது ஜேம்சன் என்றால் எங்களை வழிநடத்தியவர் அவரிடமே நாங்கள் வந்திருக்கின்றோம். அகிம்சை ரீதியாக, ஜனநாயக ரீதியாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற போது நாங்கள் கேட்க சித்தமாக இருக்கின்றோம். இங்கே போதுவனாக இருக்கின்றார், மூத்தவர், அங்கே அம்மா இருக்கின்றனர். இப்படி எங்களோடு இருப்பவர்களும், இன்று எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்களும், இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றவர்களும் மிக மூத்தவர்கள், எங்களை வழிநடத்தியவர்கள். எங்களுக்கு அதில் மிகுந்த சந்தோஷம் இருக்கின்றது. அவர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். இன்று கூட மிக பொறுமையாக இருந்து இதை நடத்துவதற்கு நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் என்றால் அவர்கள் எங்களை வழி நடத்திய அந்த விதம், இன்னும் நாங்கள் நடக்க போவது நெருப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாங்கக்கூடிய மக்கள் ஆதரவு, எங்கள் தலைவருடைய அந்த கவசம் எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நீங்க கடப்போம். இந்த புனித பூமி மக்கள் கட்சி ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு மாபெரும் புயலாக இந்த மண்ணிலே உருவெடுக்கும். ஏனென்றால் நாங்கள் வாழ வேண்டும் என்றோ, ஆள வேண்டும் என்றோ இன்னும் ஆசை கொண்டவர்கள் அல்ல. இந்த மக்களுக்காக நாங்கள் எப்பவுமே எங்களை இலக்க தயாராக இருக்கின்றோம். அந்த துணிவோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம். எப்பவுமே இந்த மக்களுக்காக இந்த கட்சி எதுவும் செய்யும். நாங்கள் ஏன் இதை இங்கே ஆணித்தரமாக கூறுகின்றனர் என்றால், இன்று இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இது மக்கள் சொன்ன வரலாறுகள், மக்கள் சொன்ன செய்திகள் தான். இந்த மக்களே அவர்கள் பார்க்கவில்லை, அவர்கள் தங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு நிறைய சோழி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கின்றது. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பிரச்சனையை தூக்கி வைத்து அவர்கள் காவலை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை யார் பார்க்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் படிக்கின்றிருப்பது தனிய மக்கள் பிரச்சனையை மட்டுமே பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஒதுங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்களை, அவர்களுக்கு இருக்கின்ற வாழ்வாதாரங்களை, அவர்களுக்கு குறிப்பிய பிரச்சனைகளை, அவர்களுக்கு குறிப்பிய சிக்கல்களை, அவர்களை எப்படி மேலுக்கு கொண்டு வரலாம், அவர்களை எப்படி மேம்படுத்தலாம் என்று ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை இன்று நடைமுறைப்படுத்த, அதை செயலாக்க எங்களுடைய கட்சியின் தலைவர் திரு ஜேம்சன் இருக்கின்றார். எங்களுடைய கட்சியினுடைய போசகராக மதி இருக்கின்றார், அம்மா அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள். இதை விட இன்னும் பல மூத்தவர்கள், உங்களுக்கு விளங்கும் பல மூத்தவர்கள் இப்போது எங்களோட தொடர்பு இருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் பேசுவதை கூட கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று எங்களுக்கு மிக ஆனந்தமாக இருக்கின்றது. எந்த ஒரு கட்டும் இல்லாமல், எந்த ஒரு சொன்னார்கள் நாங்கள் தொடங்க போகின்றோம் என்றால் இவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள், இவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள், இன்னொருத்தர் பயன்படுவார், அந்த சிந்தனை எங்களிடம் இல்லை என்று நாங்கள் வெளி வீதியிலே திறந்த இடத்திலே மிக ஓப்பனாக வெளிச்சமாக எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வெளிச்சம் போட்டு கலைக்கின்ற எங்களுடைய மக்கள். நாங்கள் யாரையும் நம்பி இங்கே வரவில்லை, எங்களுடைய மக்களை மட்டும் நம்பி
எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை மட்டும் நம்பி இந்த கட்சியிலே எங்களுடைய கால்களை எடுத்து வைக்கின்றோம். என்னை சேர்ந்த இன்னும் தர போராளிகளும் பல இந்த மண்ணிலே வாழ்கின்ற முன்னாள் போராளிகள் அனைவரும் அவர்களை சார்ந்த எங்கள் தேசத்திலே வாழ்கின்ற இந்த நாட்டை நேசிக்கின்ற எங்களுடைய மக்களும் எங்களோடு இந்த கட்சியில் இணைந்து கொள்வார்கள். மிக பெரும் வெளிச்சமாக நாங்கள் வளர்வோம். அடுத்த சந்திப்பும் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை, அந்த எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டுவோம் என கேட்டு இந்த இடத்தில் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்காக தலைவருக்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன். நன்றி.